ஜர்னல் என்ட்ரிஸ் டாப்பிக்கில் இன்னொரு என்ட்ரிஸ் பார்க்கலாம், அதாவது சேல்ஸ் என்ட்ரிஸ். ஓகே, ஃபஸ்ட் என்ட்ரி சோல்டு குட்ஸ் டு ஏபிசி அண்ட் ரிசீவ்டு கேஷ் 10,000 அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் இப்போ 3 பார்ட்டிஸ் இன்வால்வ்டு. ஒன்று சேல்ஸ், பார்ட்டிஸில் 3 அக்கௌண்ட்ஸ், சாரி, சேல்ஸ், ஏபிசி அண்ட் கேஷ், கரெக்ட். ஆனால் ஒன்லி 2 தான் நமக்கு வேணும், அதுதான் டிஃப்ரென்ஸு. சரி, எப்போ ஏபிசி வரும்? ஒன்லி அவங்க பணம் தராமல் கிரெடிட்டில் வாங்கினா, அதாவது கேஷ் தராமல் அப்புறம் தரேன்னு சொன்னால் தான் ஏபிசி வரும். ஓகேயா? ஸோ இதில் சேல்ஸ் கண்டிப்பாக உண்டு, கரெக்டாக. ஸோ நவ் எய்தர் ஏபிசி ஆர் கேஷ் தான் வரும், ரெண்டுமே வராது, கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல கேஷ் வந்ததுனால கேஷ் தான் வரும், ஏபிசி வராது. பிகாஸ் இட் இஸ் ஏ கேஷ் சேல். கிரெடிட் சேல்னால் மற்றதான் ஏபிசி வரும். ஓகேயா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ சேல்ஸ் அண்ட் கேஷ் வரும். ஸோ போன கிளாஸ் மாதிரியே ஃபஸ்ட்டு சேல்ஸ் என்ன அக்கௌண்ட்? சேல்ஸ் ஈக்குவல் டு கரெக்ட் நாமினல் ஈக்குவல் டு இது வந்து இன்கம், கரெக்ட். ஸோ வாட் இஸ் த ரூல்? டெபிட் எக்ஸ்பென்சஸ் credit income. Okay, then that is equal to credit entry, correct? Next, cash. Cash is equal to real account, that is equal to money coming in, correct? Money coming in. What's the rule? Debit comes in, credit goes out. ஸோ இந்த இடத்துல மணி உள்ள வந்ததுனால டெபிட். ஸோ சேல்ஸ் இஸ் கிரெடிட் அண்ட் கேஷ் இஸ் டெபிட். இது கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஸ்டெப்ஸு, ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போட்டுருவீங்க. ஓகேயா? ஏன்னா கான்செப்டை புரிஞ்சுட்டா நெக்ஸ்ட் டைம் என்ட்ரி போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ? 10,000. ஓகே, டு சேல்ஸ் அக்கௌண்ட் 10,000 பீயிங் கேஷ் சேல்ஸ் போட்டுருங்க. கேஷ் சேல்ஸ் அண்ட் ரிசீவ்டு கேஷ். கேஷ் சேல்ஸ்னாலே ரிசீவ்டு கேஷ் தான், பட் ஓகே, ஆஃப் 10,000. ஓகேயா? திரும்ப சொல்லலாம்ல, குயிக்காக சொல்லிடுறேன். சோல்டு குட்ஸ் டு ஏபிசி அண்ட் ரிசீவ்டு கேஷ். ஸோ 3 பார்ட்டிஸ், சாரி 3 அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ், சேல்ஸ், ஏபிசி அண்ட் கேஷ். ஸோ இதில் எதர் ஏபிசி ஆர் கேஷ் தான் வரும். சின்ஸ் கேஷ் உள்ள வந்ததுனால ஏபிசி வராது. ஏபிசி எப்போ வரும்னா ஒன்லி இஃப் கிரெடிட் சேல்னால் மாத்திரம்தான் ஏபிசி வரும். ஓகேயா? ஸோ மிச்செல்லாம் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு என்ன அக்கௌண்ட், அடுத்து என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட், அப்புறம் என்ன ஆக்ஷன், தென் வாட் இஸ் த ரூல், தென் டெபிட் ஆர் கிரெடிட். ஓகேயா? இப்போ ஒன் மோர் என்ட்ரி பார்க்கலாம். சோல்டு குட்ஸ் டு அகெயின் ஏபிசி அண்ட் agreed receive money later, again for 5,000 போட்டுக்கலாம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? agreed to receive money laterனா பேசிக்கலி இட்ஸ் கிரெடிட் சேல்ஸ். சில சமயம் கொஸ்டினில் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு நம்மளை கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் கிரெடிட் சேல்ஸ் எதிர்க்கு பதிலாக அக்ரீட் டு ரிசீவ் மணி போட்டிருக்கேன். ஸோ சின்ன ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ இப்போ அகெயின் இதில் வந்து சோல்டு குட்ஸ், அப்போ சேல்ஸ் உண்டு, அகெயின் ஏபிசி உண்டு, அகெயின் கேஷ் உண்டு. ஓகேயா? ஸோ நம்ம அதே மாதிரி போன சம் மாதிரியே சேல்ஸ், ஏபிசி, கேஷ். ஓகே, இப்போ இதில் கேஷ் வந்ததா? வரல, ஏன்னா இட்ஸ் எ கிரெடிட் சேல். இட் இஸ் எ கிரெடிட் சேல்ஸ். கேஷ் வரல. இப்போ ஏபிசி உண்டு, சேல்ஸ் உண்டு. ஓகே, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல்
ஃபஸ்ட்டு சேல்ஸுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். சேல்ஸ் ஈக்குவல் டு கிரெடிட். அடுத்தது இப்போ ஏபிசி ஈக்குவல் டு பர்சனல் அக்கௌண்ட், he is receiving the goods, correct, which is equal to debit the receiver, credit the giver rule, which is equal to, அப்போ இந்த இடத்துல அவர் ரிசீவ் பண்ணதுனால டெபிட். ஸோ சேல்ஸ் இஸ் டெபிட், ஏபிசி இஸ் சேல்ஸ் இஸ் கிரெடிட், ஏபிசி இஸ் டெபிட். ஓகேயா? ஸோ என்ட்ரி இஸ் ABC account debtor 5,000 to sales account 5,000. ஸோ அதுக்கும் நரேஷன் எழுதுங்க. பீயிங் goods sold to ABC on credit for 5,000. ஓகேயா? ஸோ இதுதான் 2 entries for cash sales and credit sales. Okay, thank you.